ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து 3rd டே வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி 200 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 2 டேஸில் ஆல்மோஸ்ட் 1 kg கம்மி பண்ணிட்டோம். நம்ம 7 days சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். 1 kgயில் 100 கிராம் வந்து பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் சூப்பராக போகணுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுக்கீரை வந்து பருப்பு போட்டு செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நேற்றே சொல்லியிருப்பேன், ஃப்ரைடே சந்தை இங்கே இருக்கும், வாங்கிட்டு வருவாங்க, போயிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்திருக்காங்க, கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ப்ரக்கோலி கேப்சிகம் வச்சு எக்கெலாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். வித்து கீரை வந்து பருப்பு போட்டு கடைய போகிறோம். எக்கு வந்து பாயில் பண்ண போகிறோம். எக்கு பாயில் பண்ணால் நம்ம ப்ரக்கோலியில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக லஞ்ச் மெனு இது தான். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் இப்போ க்ரீன் டீ போட போகிறேன். க்ரீன் டீ போயிட்டு ஹாலில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து கிள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரீன் டீ குடிச்சிட்டே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். டைமிங் தான் ரொம்பவே முக்கியம். வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். வெயிட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகாத ரீசன் பார்த்தீங்கன்னா 3 விஷயந்தான். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக 7:30, நைட்டுக்கு வந்து டின்னர் 7:30, மதியம் வந்து 1 மணிக்கு வந்து லன்ச் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப 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 முக்கியம். 20 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் பண்ணணும். இது 2 மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரக்கோலி ஃபஸ்ட் டைம் வாங்கி அதை வந்து சூப்பராக செஞ்சுட்டேன். கேப்சிகம் போட்டு முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். ஆம்லேட் வந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தாங்க. கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு ஒரு வந்து குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே ரொம்ப 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 ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம எக் வந்து ஆட் பண்ணனால ப்ரோட்டீனுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் பசி கண்ட்ரோல் எடுக்காது. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஒரு 5:30 வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கும் எல்லாருக்குமே வந்து லைட்டாக போட்டு கொடுத்துட்டேன் சூடாக. எந்த வந்து ரொம்ப சுட சுட இருக்குது. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால தான் தலை வாரலை அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரித்துவினுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக கொடுத்தேன். ரியா ரிஷிகாவுக்கு வந்து ரொம்ப சூடாக கொடுத்தேன். அவங்க டிவியில் வந்து டான்ஸ் வச்சுட்டு அவங்க பாட்டை விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து பெட்ஷீட்டு பெட் கவர் எல்லாமே துவைச்சிட்டு இருந்தேன். நேற்றே சொல்லியிருப்பேன் மடிக்கணுன்ட்டு. அது எல்லாமே சேர்லேருந்து எல்லாமே மடித்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் துவைச்சி போட்டிருந்தேன், அதையும் மடித்து வச்சுட்டு ரித்துவினும் நானும் வந்து ஃபஸ்ட்டு ரித்துவின் குளித்தார். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு அவன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சூடாக இருக்குன்ட்டு ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து டான்ஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே குடிச்சிட்டு இருந்தான். நான் ஃபஸ்ட்டு குடிச்சு பாடுறா சூடாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சூடாக இருக்குன்ட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் நல்லா இருக்குன்னு காமிச்சிருந்தான். வீடியோவில் வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தான், சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ரியா ரிஷிகா வந்து சூடாக குடிச்சிட்டு இருந்தாங்க. ரித்வினி கொண்டாந்து நான் குடிப்பிட்டேன். அவர் குடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் குடிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடு இருந்து நான் வந்து எந்த அளவுக்கு சூடாகுது எனக்கு குடிச்சு முடிச்சதுக்குள்ளே எனக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அந்த மாதிரி தான் நான் குடிக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து 5 முறையாவது நான் வந்து க்ரீன் டீ வந்து இன்டேக் பண்ணுவேன். பிளாக் காஃபி இப்போ எடுக்கல, எனக்கு ஸ்கின் அலர்ஜி வந்தது. ஹீட்டுனால வந்துச்சானான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதனால் நான் இப்போதைக்கு வந்து பிளாக் காஃபி எடுக்கல. அதுக்கு பதில் வந்து நான் வந்து க்ரீன் டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன், எங்களோட கோச் சொன்னதுனால. இது குடிச்சு முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணணும். ஒரு 6:30 செஞ்சிட்டுனா 7 o'clock பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நாளைக்கு வந்து என்ன டென்ஷனை யோசித்து வச்சுருவேன். அப்படி பண்ணால் தான் கரெக்டாக டக்குன்னு எழுந்தோடனே செய்ய முடியும். நாளைக்கு வந்து சாம்பார் தான், அது என்ன சாம்பார் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ரித்வின் வந்து இதை குடிச்சிட்டு நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி டே வந்து சூப்பராக வந்து போச்சு. இன்றைக்குமே வெயிட் லாஸில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே நான் பண்ணாமல் சூப்பராக முடிச்சிட்டேன். இன்றைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் தான் பண்ணேன். ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைம் நீ வந்து 1 hour வந்து வாக்கிங் பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்டொமக் எக்ஸசைஸ் வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் மாதிரி மேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணேன். இது 2 தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னு தெரியல, சொதப்பிச்சுன்னா ஈவினிங் தான் பண்ணணும். 2 வேலையில் மாற்றி நான் செஞ்சுக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி குரல் கேட்கும். பசங்களை வச்சுக்க நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஃபோக்கஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் எவ்வளோ கேஜ் குறையிறோன்னு தெரியல. நானும் அதை ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே வந்து சூப்பராக போனால் போதும். நாளைக்கு எவ்வளோ வெயிட் குறையுதா இல்லை ஸ்டேபிளாக இருக்கான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 1 kg கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. இது காரணம் வந்து வாட்டர் இன்டேக் தான். மறக்காமல் தண்ணி குடிங்க. நிறைய ஸ்கிப் பண்ணாமல்
சாப்பிடாம தண்ணி குடிங்க. வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி மெஷர்மெண்ட்டோட தண்ணி குடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். 20 கேஜ்க்கு வந்து 1 லிட்டர் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். நிறைய வந்து குக்கும்பர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. சொரக்காய் அந்த மாதிரிலாம் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீர்க்காயை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த சம்மருக்கும் உங்களுக்கு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வெயிட் லாஸில் 3 டேஸ் இன்னையோட 3 டேஸ் ஆகுது. 3 டேஸில் வந்து 1 கேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டயட் இருங்க. டயட்டுன்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருங்க. குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.